டக்ளஸின் யோசனைக்கு சந்திரசேகர் விசனம். யாழில் மூடிய கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட குடும்ப பெண். அரிசி பிரச்சினைக்கு தீர்வு, கொழும்பை நெருங்கியுள்ள இந்திய கப்பல். உணவுப் பொருட்களின் விலை தொடர்பில் வெளியான தகவல். ஐக்கிய மக்கள் கூட்டணியில் தொடரும் தேசிய பட்டியல் சர்ச்சை. இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறல் பிரச்சினைக்கு முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் முன்வைத்த யோசனை பொருத்தமற்றது என தற்போதைய கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறும் செயற்பாடு அதிகரித்து வருகிறது. அதேபோன்று அத்துமீறலில் ஈடுபடும் இந்திய கடற்தொழிலாளர்களை கைது செய்யும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இலங்கை கடற்பரப்பில் கடற்தொழிலில் ஈடுபடும் இந்திய கடற்தொழிலாளர்களுக்கு பணம் அறவிட்டு கடற்தொழிலில் ஈடுபட அனுமதி வழங்கலாம் என முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டிருந்தார். அவ்வாறு டக்ளஸ் முன்வைத்த யோசனை இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறல் பிரச்சினைக்கு சிறந்த தீர்வாக அமையாது என புதிய அரசாங்கத்தின் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் டக்ளஸின் யோசனைப்படி செயற்பட்டால் இலங்கை கடற்பரப்பை முற்றாக திறந்து விட்டதற்கு சமன் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் பருத்தித்துறை வராத்துப்பளை கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட பெண் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் 3 பிள்ளைகளின் தாயான விமலன் சிந்து எனும் 42 வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பருத்தித்துறை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கட்கோவலம் வராத்துப்பளை பகுதியில் பெண் ஒருவரது சடலம் கம்பி வலையால் மூடப்பட்ட பொது கிணற்றிலிருந்து நேற்று மீட்கப்பட்டிருந்தது. தனது தாயாரை நேற்று முன்தினம் பிற்பகலிலிருந்து காணவில்லை என அவரது குடும்பத்தினர் தேடி சென்ற வேளை குறித்த கம்பி வலையால் மூடிய கிணற்றடி பகுதியில் தொலைபேசி சத்தம் ஒலித்துள்ள நிலையில் அக்கிணற்றை அவரது மகன் எட்டி பார்த்த வேளை கம்பி வலையால் மூடிய கிணற்றிலிருந்து சடலம் காணப்பட்டுள்ளது. குறித்த நபர் புற்றுநோயால் பீடிக்கப்பட்டிருந்ததாகவும் அதனால் தான் அதன் வலி தாங்க முடியாது தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்த பெண் தனது மரணத்திற்கு தானே காரணம் என்று கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு தவறான முடிவெடுத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து ஏற்றப்பட்ட 10,000 மெட்ரிக் டன் அரிசி கொழும்பு துறைமுகத்தை நெருங்கியுள்ளதாக அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஏனைய துறைமுகங்களிலிருந்து ஏற்றப்பட்ட 20,000 மெட்ரிக் டன் அரிசி இம்மாதம் 13ஆம் திகதி வரையில் கொழும்பை வந்தடையும் எனவும் குறிப்பிடப்படுகிறது. இதேவேளை மேலும் 20,000 மெட்ரிக் டன் அரிசி நத்தார் பண்டிகைக்கு முன்னரே நாட்டை வந்தடையும் எனவும் நாட்டின் பிரதான அரிசி இறக்குமதியாளர் ஒருவர் ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த அரிசியை விடுவிக்க தேவையான நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் கூடிய விரைவில் கையிருப்பு சந்தைக்கு விடுவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலையில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பால் உணவுப் பொருட்களின் விலையும் 30% அதிகரிக்கக்கூடும் என அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்களின் சங்க தலைவர் ஹர்ஷன்ன ருக்ஷான் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். நாடளாவிய ரீதியில் உள்ள பெரும்பாலான உணவகங்களில் தற்போது தேங்காய் சம்பல் மற்றும் தேங்காய் பாலை கொண்டு செய்யப்படும் உணவுகள் வழங்கப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளது. சந்தையில் தேங்காய்களின் விலை அதிகரிப்பு மற்றும் பற்றாக்குறையே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பொருட்களுக்கான பற்றாக்குறை மற்றும் விலை அதிகரிப்பினால் மதிய உணவு பொதி தயாரிப்பும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் தற்போது கோழி இறைச்சியின் விலை 1,200 ரூபாவிலிருந்து 1,280 ரூபாவாக அதிகரித்துள்ளது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி என நாடாளுமன்ற தேர்தலில் இணைந்து போட்டியிட்ட அரசியல் கட்சிகளுக்கு வாக்குறுதி வழங்கியபடி தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை வழங்கவில்லை எனில் குறித்த கட்சிகள் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவது தொடர்பில் அக்கட்சிகள் அவதானம் செலுத்தியுள்ளமை தெரியவந்துள்ளது. ஐக்கிய மக்கள் கூட்டணியாக சுதந்திர மக்கள் காங்கிரஸ், தமிழ் முற்போக்கு கூட்டணி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட சில கட்சிகள் செயற்படுகின்றன. ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைத்த 5 தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளில்
ஒன்றிற்கு அக்கட்சியின் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார நியமிக்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய 4 பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு இதுவரையில் யாரும் வழங்கப்படவில்லை. ஏனைய 4 நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளும் இதுவரையில் யாருக்கும் வழங்கப்படவில்லை. கூட்டணியில் போட்டியிட்ட கட்சிகளுக்கு வாக்குறுதி அளித்தபடி ஆசனங்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அக்கட்சியின் தோற்கடிக்கப்பட்ட உறுப்பினர்களை தேசிய பட்டியலில் இருந்து நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த தாமதத்திற்கான காரணமாகும். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் உடனடியாக நிறுத்தப்பட்டு பேச்சுவார்த்தை தொடங்கப்பட வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் விரும்புகிறார். இது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் கூறுகையில், உக்ரைன் ரஷ்யா இடையில் உடனடியாக போர் நிறுத்தப்பட்டு பேச்சுவார்த்தை தொடங்கப்பட வேண்டும். தேவையில்லாமல் ஏராளமான உயிர்கள் வீணாகி வருகின்றன. ஏராளமான குடும்பங்கள் சீரழிந்துள்ளன. இது இப்படியே சென்று கொண்டிருந்தால் மிகவும் பெரிதாகி மோசமான நிலை உருவாகிவிடும். ரஷ்யா அதிபர் புட்டினுக்கு இது நன்றாக தெரியும். அவர் செயல்பட வேண்டிய நேரம் இது. சீனா உதவி செய்ய முடியும். உலகம் காத்து கொண்டிருக்கின்றது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாணுக்கு தொலைபேசி மூலம் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொலைபேசியில் பேசிய மர்ம நபர் பவன் கல்யாணை அவதூறாக பேசியும் எச்சரித்தும் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இது தொடர்பாக பவன் கல்யாண் போலீசில் புகார் அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்த நபர் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். துருக்கியில் 2 ராணுவ ஹெலிகாப்டர்கள் மோதிக்கொண்டதில் ஒரு விமானம் தப்பித்த நிலையில் ஒரு விமானம் விபத்துக்குள்ளானது. இதில் 5 வீரர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். ஒருவர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். தென்மேற்கு மாகாணமான இஸ்பட்டாரில் வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்ட போது எதிர்பாராத வகையில் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டன. இதில் ஒரு ஹெலிகாப்டர் பாதுகாப்பாக தரையிறங்கியுள்ளது. மற்றொரு ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகியுள்ளது. 2 ஹெலிகாப்டர்கள் மோதிக்கொண்டதற்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை. விபத்துக்குள்ளான விமானம் வயல்வெளியில் விழுந்து 2ஆக உடைந்தது என தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. வரலாற்றில் இன்று 1948 மனித உரிமைகள் குறித்த அனைத்துலக பிரகடனத்தை ஐநா பொதுசபை அறிவித்தது. இந்நாள் உலக மனித உரிமைகள் நாளாக அறிவிக்கப்பட்டது. 1978 அரபு இஸ்ரேல் முரண்பாடு. இஸ்ரேல் பிரதமர் பெகின், எகிப்திய தலைவர் அன்வர் சதாத் கூட்டாக அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றனர். 2006 ஈழப்போர். வாகரை மாங்கேணியில் இலங்கை படையினரின் எறிகணை தாக்குதலில் 17 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 2016 துருக்கி இஸ்தான்புல் நகரில் உதைப்பந்தாட்ட அரங்கில் 2 குண்டுகள் வெடித்ததில் 38 பேர் கொல்லப்பட்டனர். 166 பேர் காயமடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.